ஹாய் கைஸ், வெரி குட் மார்னிங். இன்னைக்கு 27th March 2026 மந்த் எண்ட் நியர்பை இருக்குது. நம்ம வீக் எண்டு நம்ம இருக்கோம். ஸோ இன்னைக்கு கோல்டு வியூ நம்ம எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமான பாயிண்ட்டு, திஸ் வீடியோஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி. நம்மளுடைய கோல்டன் ரூலை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அதர்வைஸ் உங்கள் கேபிட்டல் ரிஸ்க்கு நாங்கள் பொறுப்பல்ல. நம்ம கோல்டன் ரூல் என்னங்கிறது அகைன் நான் ரிமைண்டர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஈச் எவ்ரி ட்ரேடு வந்து வித் ஸ்டாப் லாஸோடு தான் என்ட்ரி போகணும். கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி லார்ஜ் சைஸை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். 1 or 2 ட்ரேடில் நல்லா ப்ராஃபிட் வந்துட்டால் எக்ஸிட் ஆகிட்டு ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. தீஸ் ஆல் அவர் கோல்டன் ரூல். டெஃபினெட்லி நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே கைஸ், நாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு நேற்று ஒரு அனலைசிஸ் போட்டிருந்தோம்லவா, ஆப்ஷன் 1. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நீங்கள் பார்க்குற சார்ட் வந்து நேற்று நம்ம ட்ரா பண்ண சார்ட்டு. ஆக்சுவலாக இந்த ப்ளூ கலர் லைன் வந்து ஆப்ஷன் 1 செலக்ட் பண்ணியிருந்தோம். மேக்ஸிமம் இங்கே மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்துட்டு இந்த எஃப்இஜி அந்த பிளாக்கை வந்து நமக்கு வந்து டச் பண்ணிவிட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இங்கேருந்து உங்களுக்கு ஒரு புல் பேக்கில் பைக் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆப்ஷன் 2 வந்து இங்கே டைரெக்டாக ஒரு வேளை மேலே போச்சு அப்படின்னா இந்த ஏரியாவில் நம்ம செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். நேற்று நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆப்ஷன் 1 பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கீழே வந்திருக்கு. நிறைய பேர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய பேர் இந்த இடத்துல வந்து நிறைய பேர் செல் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க. பட் இன் பிட்வீனில் நாம் வந்து என்ட்ரி போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். பட் நிறைய பேர் ஸ்டாப் லாஸோட ஒரு நல்ல செல் ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கீங்க. எகைன் இந்த இடத்துல வந்த உடனே நிறைய பேர் 1 ஹவர்லேயும் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு. ஸோ ஒன்றும் தவறு இல்லை. ஓகே, நாம் வந்து இன்றைக்கி வியூ எப்படிக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் நாம் இன்றைக்கி வீக் எண்டு தென் மந்த் எண்டு பக்கம் நம்ம இருக்கோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் அக்ரெசிவாக மூவ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கலாம் டியூ டு வார். தென் மார்க்கெட் வந்து நல்லா ஃபால் ஆகி ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ ஒரு புல் பேக்கில் ஒரு சின்ன அக்ரெசிவ் பை போயிட்டு திரும்ப ஃபால் ஆகலாம் அப்படிங்கிறது எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன். சரி, இன்றைக்கி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ 4 ஹவரில் அகெயின் நம்ம வந்து ஒரு ட்ரெண்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நல்லாவே கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா இந்த ட்ரெண்டில் மார்க்கெட் பக்காவாக உங்களுக்கு ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மல்டி சப்போர்ட் உங்களுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கு. அகெயின் உங்களுக்கு ஒரு நல்லாவே உங்களுக்கு ஒரு இங்கே சப்போர்ட்டு. ஸோ இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நம்ம சொன்ன மாதிரிட்டு இங்கே ஒரு ஃபிப்பு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் ஒரு கிளியராக ஒரு நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃபிப்போட பாயிண்டில் தான் வந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரியாக்ட் ஆகுது. தெரியுதுங்களா? ஸோ மார்க்கெட் கொஞ்சம் நமக்கு ஒரு பேக்கப் கிடைக்குது. அது இல்லாமல் நம்ம சொல்லுவோம்ல, ஒரு ஹெல்த்தியான கேண்டில் நமக்கு ஃபார்ம் ஆகணும். நமக்கு இன்னும் ஒரு 40 minutes நமக்கு இருக்குது. நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட் பை. ஸோ மார்க்கெட் உங்களுக்கு இந்த ஒரு 40 minutes முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு லைட்டாக ஒரு புல் பேக்கில் ஒரு பை உங்களுக்கு டேக் ஆஃப் ஆகலாம். நேற்று நம்ம சொன்ன மாதிரியே இந்த ஏரியாவுக்கு போயிட்டு எகெயின் ஃபால் ஆகலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி வியூவில் நம்ம பார்க்கக்கூடிய டெக்னிக்கல் என்னென்னா ஒரு ஷார்ட் பை. இந்த கேண்டில் உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஃபிப்போட பாயிண்ட் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இங்கிருந்து மார்க்கெட் நீங்கள் அந்த ஹையை கனெக்ட் பண்ணுறப்போ 0.5 அந்த ஃபிப்போட கோல்டன் ரேஷியோ நியர்பை உங்களுக்கு மார்க்கெட் திரும்பி இருக்கிறதுனால ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிளியராக கிடைச்சிருக்கிறதால நம்ம ஃபர்தராக இங்கிருந்து என்ன பண்ணலாம்னா பை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம பை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இங்கே இந்த டார்கெட் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், இன்றைக்கி நம்ம ஒரு ஷார்ட் பை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த ரேஞ்ச் மார்க்கெட் போனதுக்கப்புறம் ஸோ இந்த ஏரியாவை மார்க்கெட் நம்ம ஒரு ஃபில்பில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு புல் பேக்கில் ஒரு செல் ஜோன் உங்களுக்கு ஆக்டிவ் ஆகும். ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. இந்த ஏரியாவில் மார்க்கெட் போனதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்கிற பையோட டார்கெட்டை எக்ஸிட் ஆகிட்டு இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் என்னென்னா செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, இந்த செல் உங்களுக்கு ஒரு வேளை உங்களுக்கு ஆக்டிவ் ஆச்சு அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு இங்கே ஸ்ட்ராங் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். கிட்டத்தட்ட பாருங்கள் 1
2 3 கிட்டத்தட்ட உங்களுக்கு நியர்பை 4 கிட்டத்தட்ட உங்களுக்கு மல்டி ஸ்ட்ராங்கான உங்களுக்கு இந்த சப்போர்ட் ட்ரெண்டாக மார்க்கெட் வந்து உங்களுக்கு இங்கே பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு ரீடெஸ்ட்டில் திரும்ப அகைன் இதே இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சப்போர்ட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகி ஒரு நல்ல ஃபால் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆகலாம் அப்படிங்கிறது எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த ரேஞ்சை வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சு வரைக்கும் உங்களுக்கு ஒரு பை ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு அகைன் இந்த இடத்துல ஒரு செல் ஆக்டிவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, பார்க்கலாம். இது வந்து ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2 வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஃபிப்பை நம்ம டெலிட் பண்ணிடுறேன். இந்த ஃபிப்போட பாயிண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆக்சுவலி உங்களுக்கு கோல்டன் பாயிண்ட்லேயே மார்க்கெட் உங்களுக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே திரும்பி இருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் பாயிண்ட்டை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணுது. ஒருவேளை மார்க்கெட் இங்கிருந்து இப்படி பிரேக் பண்ணுது அப்படின்னா அகெயின் இங்கே நீங்கள் செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நான் உங்களுக்கு செப்பரேட் கலர் கொடுத்துட்றேன். அப்போ தான் உங்களுக்கு ஆப்ஷன் 2 வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஒருவேளை மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து மூவ் ஆகலை அப்படின்னா கீழே டைரெக்டாக கீழே வந்து இந்த ஃபிப்போட கோல்டன் பாயிண்ட் இருக்குல்லவா, என்ன ரேஞ்ச் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க, 4288. இந்த ரேஞ்சை மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு ஒரு கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுட்டு ஒரு புல் பேக்கில் இந்த ஏரியாவுக்குள்ளே நீங்கள் மார்க்கெட் திரும்பிச்சு அப்படின்னா ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் எகைன் புல் பேக்கில் ஒரு செல் ஜோனை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆப்ஷன் 1 நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இன்னொரு புல் பேக்கில் ஒரு 40 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சின்னதாக கீழே வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ்லையோ ஒரு 5 மினிட்ஸ்லையோ ஒரு கிளியராக ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே பை போகலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த ஏரியாவில் நாம் ஒரு புல் பேக் பை ஜோன். ஸோ ஆப்ஷன் 1 வந்துட்டு ஒரு புல் பேக்கில் ஒரு பை ஜோன் நமக்கு வந்து ஒரு பை ஜோன் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த பை இது வரைக்கும் போகிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்டு வந்துட்டு சப்போர்ட் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகலாம். ஸோ தென் இங்கே மல்டி உங்களுக்கு இந்த பக்கம் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மல்டி உங்களுக்கு வந்து சப்போர்ட்ஸ் உங்களுக்கு மார்க்கெட்டில் ரியாக்ட் ஆகுது. ஸோ இந்த ரேஞ்சில் உங்களுக்கு மார்க்கெட் திரும்பிச்சு அப்படின்னா நல்லாவே 4000 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஒருவேளை நமக்கு டியூ டு நமக்கு வாரோட இம்பேக்டில் ஏதாவது செட்டில் ஆகிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இதை தாண்டி உங்களுக்கு பிரேக் பண்ணுறப்போ கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு கண்டினியூவாக மார்க்கெட் உங்களுக்கு அப்சைடு கூட போகலாம். ஒருவேளை இங்கே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த மாதிரி கூட உங்களுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஆப்ஷன் 1 வந்துட்டு இந்த இடத்துல பை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன் 2 வந்துட்டு ஒருவேளை இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இங்கே புல் பேக்கில் நீங்கள் செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன் 3 இங்கிருந்து மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் நீங்கள் அழகாக ஒரு செல் வந்து நீங்கள் கேட்ச் பண்ணலாம். ஓகே, மேக்ஸிமம் இன்றைக்கி வீக் எண்டு டபுள் சைடு வந்து உங்களுக்கு கேம் விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் இன்றைக்கி ட்ரேடை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். மண்டே வந்து உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் வரப்போ நீங்கள் என்ன பண்ணலான்ட்டா நீங்கள் அழகாக ஒரு என்ட்ரி கேட்ச் பண்ணலாம், நல்ல டார்கெட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்துட்டு மண்டே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் நல்ல மூவ் கிடச்சிச்சின்னா வித் எஸ்எல்லோட நம்மளுடைய கோல்டன் ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக என்ட்ரி போகலாம். ஆனால் நாங்கள் இன்றைக்கி சஜஷன் கொடுக்குறது என்னென்னா வீக் எண்டு தென் மந்த் எண்டு பக்கம் நமக்கு இருக்கிறதுனால நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி கன்சிடர் பண்ண போகிறதில்ல. ஒருவேளை நல்ல சான்ஸ் கிடைச்சா இந்த பை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம். தென் இந்த இடத்துல வந்து நாங்கள் செல்ஃப் ஃபோக்கஸ் பண்ணுறதா ஐடியா இருக்கும். ஓகே, இன் பிட்வீனில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கிளியராக அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இன்னும் 2 முக்கியமான பாயிண்ட்டு ஆக்சுவலாக இந்த நமக்கு இன்றைக்கி சார்ட்டை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து 4 ஹவர், நான் உங்களுக்கு 1 ஹவர்லேயும் சேம் இதே தான். 1 ஹவரில் உங்களுக்கு மார்க்கெட் ஒரு புல் பேக்கில் நீங்கள் வந்து பை வந்து டேக் ஆஃப் பண்ணலாம். ஒருவேளை மார்க்கெட் இந்த ஃபிப்பா மார்க்கெட் உங்களுக்கு பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இங்கே நீங்கள் செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். கண்டினியூவாக மார்க்கெட் கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு மேலே போகிறப்போ இங்கே வந்து நீங்கள் ஒரு டார்கெட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஏரியாவில் அகைன் செல் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கிங்க. ஓகே, ஸோ இது மேபி இன்றைக்கி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்காது. மண்டே டியூஸ்டேயில் தான் உங்களுக்கு இங்கே செல் ஆக்டிவ் சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி ஒருவேளை நல்ல பை கிடைக்குதான்னு பார்க்கலாம், அல்லது ஆப்ஷன் 2 கிடைக்குதான்னு நம்ம பார்க்கலாம். ஓகே,
இந்த அனலைசிஸை நீங்கள் வந்து சார்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ ஒரு 10 நிமிஷம் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 2 மினிட்ஸில் சொல்லி முடிச்சிடுறேன். ஆக்சுவலாக நிறைய பேர் ட்ரேடர்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு பிளைண்டாக இப்போது எங்கள் வீடியோஸ் மட்டும் இல்லை, எந்த ஒரு வீடியோஸ் நீங்கள் எந்த ஒரு அனலைசிஸ், எந்த ஒரு ட்ரேடர், எந்த ஒரு சேனல்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதை பார்த்தாலும் நீங்கள் பிளைண்டாக எதையுமே நம்ம நம்பக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா, அவங்க சொல்லிடுவாங்க, பட் நீங்கள் சந்திக்கிற லாஸ் நீங்கள் தான். ஸோ அப்போது அதில் என்ன உங்களுக்கு கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இப்போது வந்து நம்ம சொல்கிறோம், ஒரு ஹெல்த்தியான கேண்டில் வரும், ஒரு புல் பேக்கில் வரும் அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் அழகாக வெயிட் பண்ணி என்ட்ரி போகலாமே. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து நம்ம செல் வந்துட்டு பை ஆகும்னு சொல்கிறோம், நம்ம ஃபோக்கஸ் பை தான் சொல்கிறோம். ஆனால் இங்கிருந்து செல் வர அந்த இன்பிட்வீனில் என்ட்ரி ஆகிறீங்க. ஏன்னா மார்க்கெட் ஒருவேளை சடன்லி இங்கிருந்து பை டேக்கப் ஆச்சுன்னா உங்களுக்கு லாஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் நீங்கள் கிளியராக பார்க்காம நீங்கள் பிளைண்டாக இதில் என்ட்ரி போக வேண்டாம். ஓகே, இப்போ நாங்கள் இங்கே சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு இங்கே 4 ஹவரில் ஒரு ஹெல்த்தியான கேண்டில் ஃபார்ம் ஆகுது, ஒரு புல் பேக்கில் ஸ்டாப் லாஸ் வச்சு என்ட்ரி போங்க. ஒருவேளை உங்கள் கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லாட் சைஸ் கண்ட்ரோலை வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ் வராது. 10 ட்ரேடில் உங்களுக்கு 4 to 5 ட்ரேட் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆச்சுனாலும் உங்களுக்கு வின் ரேஷியோ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஆனால் லாட் சைஸை நீங்கள் அதிகமாக போட்டுட்டு உங்கள் லாஸை ரெக்கவர் பண்ணுறங்கிற அந்த ஒரு பேனிக்கில் உங்களுடைய கேபிட்டல் இருக்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லூஸ் பண்ணிடுறீங்க. ஸோ மார்க்கெட் வந்துட்டு பொறுமையாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இது வந்துட்டு கிளியராக நம்ம சொன்ன மாதிரி ரியாக்ட் ஆகிறதுக்கு நம்ம என்ன ஜோசியமோ நாம் வேறு ஏதாவது ஒரு ப்ரிடிக்ஷனோ பண்ணுறதில்ல. இது முழுக்க நம்ம டெக்னிக்கல் நாங்கள் படித்தது, தென் அவர் ப்ரீவியஸ் டேட்டாவில் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ அதில் உங்களுக்கு கிளியரான கன்ஃபர்மேஷனோட தான் நீங்கள் என்ட்ரி போகணும். எல்லாரும் ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இவ்வளோ எஜுகேட் பண்ணி சொல்லி கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாமல், கோல்டன் ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் லாட் அதிகமாக போடுறது, ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணினதுக்கப்புறமும் ஓவர் கான்ஃபிடன்ஸில் வந்து ட்ரேட் எடுக்கிறது, தென் நீங்கள் லாஸ் கீழே போகிறப்போ கட் ஆஃப் பண்ணாமல் நீங்கள் வந்து லாஸை ஹோல்டு பண்ணுவீங்க. ஆனால் ப்ராஃபிட் வரப்போ ப்ராஃபிட்டை ஹோல்டு பண்ண மாட்டீங்க. ஏன்னா அது உங்களுக்கு பயம். லாஸை ஹோல்டு பண்ணுறது உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸு. இவ்வளோ தூரம் லாஸ் வந்துட்டு இருக்குன்னா நீங்கள் கட் லாஸ் பண்ணிவிட்டு திரும்ப வெயிட் பண்ணணும் கிளியர் கன்ஃபர்மேஷனுக்காக. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லாஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா மேலே போயிடும்ட்டு ஹோல்டு பண்ணுறீங்க, ஒரு கட்டத்தில் பாஸ் அவுட் ஆகுது. ப்ராஃபிட் நமக்கு டெக்னிக்கல் ஸ்ட்ராங் ஆகிறப்போ ப்ராஃபிட்டில் நீங்கள் ஹோல்டு பண்ண நினைக்கிறீங்க. ப்ராஃபிட் உடனே ஒரு $10-20 அல்லது உங்களுக்கு தகுந்த ஒரு சின்ன பேக்கப் வந்த உடனே எக்ஸிட் ஆகிடுறீங்க. நீங்கள் டெக்னிக்கல் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எதுக்கு எக்ஸிட் ஆகணும், ட்ரையல் பண்ணி கொண்டு போகலாமே. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நிறைய ட்ரேடர்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ நம்ம டெக்னிக்கலி ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி சார்ட், இந்த மாதிரி பேட்டர்னை நீங்கள் உங்களுடைய சார்ட்டில் வரைஞ்சி வச்சுக்கிட்டு, ஸோ நீங்கள் கன்ஃபர்மேஷனோட ஒரு 15 மினிட்ஸ்லையோ ஒரு 30 மினிட்ஸ்லையோ நீங்கள் கிளியரான கன்ஃபர்மேஷனோட என்ட்ரி போனீங்கன்னா மட்டும்தான் உங்கள் கேபிட்டலை சேவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, நம்மளோட டார்கெட்டு ப்ராஃபிட் அதிகமாக பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளோட டார்கெட் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் கம்மியான இடத்துல என்ட்ரி கேட்ச் பண்ணணும். கேபிட்டலை நீங்கள் சேவ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் ஒரு $1000 வச்சுருக்கீங்க, ஒரு $300 ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் ஆயிடணும். இல்லை அந்த 300 ப்ராஃபிட் இருக்குது, அதிலிருந்து நீங்கள் ப்ராஃபிட் எகைன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அந்த 300ல் ஒரு $50 வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு லாட் சைஸ் கம்மியாக வச்சுக்கிட்டு ஒருவேளை அந்த $50 வந்து லாஸ் அப்படின்னு மைண்டில் செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும். நீங்கள் உங்கள் கேபிட்டலில் கோல்டில் பொறுத்த வரைக்கும் லாட் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா கோல்டு உங்களே காலி பண்ணிடும். நிறைய டைம் நாங்கள் சொல்கிறோம், நிறைய ட்ரேடர்ஸ் கேட்க பண்ணிக்கிறாங்க. ஆஃப்டர் தட் மெசேஜ் பண்ணிவிட்டு ரெக்கவரி பண்ணி கொடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க. இது சரியில்லை. நீங்கள் பிகினர்ஸ்லேருந்தே ட்ரெயின் ஆகிறப்போ நீங்கள் ப்ராப்பராக மணி மேனேஜோட நீங்கள் ட்ரெயின் ஆகுங்க. ஓகே கேஸ், பார்க்கலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஆப்ஷன் 1 ஒரு பை, ஆப்ஷன் 2 ஒருவேளை இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். தென் இங்கே மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். எகைன் நான் சொல்கிறது தான், நீங்கள் யார் சொல்கிறதையும் பிளைண்டாக நம்பக்கூடாது. சொல்கிற இடத்துல நீங்கள் கன்ஃபர்மேஷன் கிளியராக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ட்ரி போங்க. ஒருவேளை டவுட் அப்படின்னா அந்த சார்ட் நீங்கள் என்ட்ரி எடுத்ததை எனக்கு அனுப்பிச்சுடுங்க. நான் ஒரு டைம் உங்களுக்கு கன்சிடர் பண்ணிவிட்டு இது ஹோல்டு பண்ணலாமா வேண்டாமான்னு நான் சஜஷன் கொடுக்குறோம். ஓகே, மேக்ஸிமம் யாரும் லாஸ் பண்ண வேண்டாம். நம்ம டெர்ம்ஸை நீங்கள் ஃபாலோ, இந்த டெர்ம்ஸ் இருக்கலவா நம்மளுடைய கோல்டன் ரூல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ் வராது. ஓகே கைஸ், வில் சி நம்ம டுமாரோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம சண்டே உங்களுக்கு நான் வீடியோ போடுறோம். ஃபர்தர் நெக்ஸ்ட் வீக் நமக்கு எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ வெரி மச். வில் சி. ஹாய் கைஸ்,
வெரி குட் மார்னிங். இன்னைக்கு 27th மார்ச் 2026